ராமன் வனவாச கதை போல தான் 14 வருஷமாக நீங்கள் படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏன்டா இந்த வாழ்க்கை, நான் ஏன் மீனராசியில் பிறந்தேன், எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா, இப்படிலாம் நான் வாழணுமா? மற்ற ராசிக்காரங்களாம் பாருங்களேன், யாரையுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் நம்பி தான் நிறைய ஏமாந்துட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. மேசம் முதல் மீனம் வரை பலன் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏன் எடுத்த உடனேயே மீனராசிக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பயிற்சியின் போது உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. நீங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேற போகுது. சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்த வாகனம் வாங்குவீங்க அப்படின்னு பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த மீனராசிக்காரர்களுக்கு அங்கே நடக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். மீனராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்துல இருந்தவங்கலாம் இன்றைக்கி நடு தெருவில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிருந்தாலும் அது ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நீங்கள் மாங்குன்னு வேலை பார்ப்பீங்க, பக்கத்துள்ளவர் அசால்ட்டாக ஒரு வேலையும் பார்க்க மாட்டார், அவர் பேர் வாங்கிட்டு போயிடுவார். பற்றியா அந்த பக்கத்தில் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறேன். கடன் வாங்குறத நிறுத்தணும். நீங்கள் கடன் வாங்கி ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மறு கடன் வாங்கிறது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறதுன்னு ஒரு மனசே ஒரு நிலை இல்லாமல் அல்லாடுது. இதில் சந்திரனுடன் சேரும் பொழுது, சந்திரனும் கேதுவும் சேர்க்கும் போது சுத்தம் இல்லாத சொத்து சுகம் இல்லை. ஆனால் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டுது, நான் என்ன பண்ணட்டும்? என்ன ராசிங்க அப்படின்னு கேட்டோம்னா மீனராசி. இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது முன்னோர்களுடைய சாபமாக கூட இருக்கலாம். இந்த சாபம் நீங்குவதற்கு நீங்கள் பிறந்தப்ப உங்கள் தலையெழுத்தின்படி எழுதப்பட்ட ஜாதகம் தான் இங்கே பேசும். நூற்றுல 20% மீனராசிக்காரர்கள் தான் சந்தோஷமாக வாழுவாங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்க. மீதி 80% பேர் ஏன்டா இந்த வாழ்க்கை, நான் ஏன் மீனராசியில் பிறந்தேன், எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா, இப்படிலாம் நான் வாழணுமா? மற்ற ராசிக்காரங்களாம் பாருங்களேன், அவ்வளோ நல்லா வாழ்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா அப்படின்னு புலம்புவாங்க. இதில் இந்த 12 ராசியில் 11 ராசிக்காரர்களை கேட்டிங்கன்னா, நல்லா தான்ப்பா இருந்தேன், என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப சோதனை மேலே சோதனை, கடவுள் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாரு, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டேன், அதுபடி நான் போகிறேன், நல்லது நடக்கும் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு 10ல் 6 பேர் புலம்புவாங்க. ஆனால் இந்த மீனராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 பேருமே புலம்புவாங்க, நான் ஏன் இந்த ராசியில் பிறந்தேன், ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குது, இப்படின்னு தான் புலம்புவாங்க. பலன் சொல்லும் பொழுது மேசம் முதல் மீனம் வரை பலன் சொல்லுவாங்க. ஆனால் நான் ஏன் எடுத்த உடனேயே மீனராசிக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மீனராசிக்காரர்கள். அதனால தான் அந்த மீனராசிக்காரர்களுக்கு நான் முதல் வீடியோவாக போடலான்னு இருக்கிறேன். உங்களுடைய பொருளாதார ரீதியாக என்ன செய்யணும், உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், உங்களுடைய வருமானம் நல்லா இருக்குமா, தொழில் தொடங்கலாமா, வீடு கட்டலாமா, இதுபோல் பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம். என்னுடைய பெயர் காளிமுத்து. நான் ஒரு பத்திர எழுத்தாளர் மற்றும் ஜோதிடர். 9 கிரகங்களில் இந்த 2 கிரகங்கள் சொந்த வீடு கிடையாது. முக்கியமாக பின்னோக்கி செல்லக்கூடியவை. மற்ற கிரகங்கள்லாம் முன்னோக்கி செல்லும், இந்த 2 கிரகங்கள் என்பது பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள். இந்த 2 கிரகங்களுக்கும் சாயா கிரகம்னு சொல்லுவாங்க, நாக கிரகம்னு சொல்லுவாங்க, சர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்க. இதுபோல் எண்ணற்ற பெயர்கள் இருந்தாலும் இந்த 2 கிரகங்களும் நினைத்தால் என்ன வேணாலும் ஒரு மனிதனை செய்ய முடியும். சார் எனக்கு குரு பகவான் நல்லா இருக்கார் சார், சனி பகவான் நல்லா இருக்கார், எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. அந்த கிரகங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறத கெடுக்கணும்னு கேது நினச்சிட்டா எப்படியும் கெடுத்துருவா. அதனால தான் இந்த ராகு கேது பெயர்ச்சிகளின் போதும் அந்த 2 கிரகங்களை மட்டும் நாம் பார்த்து நிதானமாக அந்த கிரகங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த அமைப்பு எப்படி இருக்குது நம்ம ஜாதகத்தில்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நம்ம போகணும். நம்ம ஒரு 2 கிரகம் நல்லா இருக்குது அதனால் நல்லா இருக்கலாம், அந்த கிரகம் ஒன்றும் செய்யாதுன்னு மட்டும் அந்த அலட்சியம் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல பேருங்க இந்த மீனராசிக்காரர்கள் உயர்ந்த இடத்துல இருந்தவங்கலாம் இன்றைக்கி நடு தெருவில் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிருந்தாலும் அது ஆப்போசிட்டாக தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை உறவுகள் விரிசல். நான் ஒன்றுமே சொல்லலை சார், சும்மா ஒரு வார்த்தை தான் பேசினேன், அதுக்கு கோவப்படுறாரு சார் என் வீட்டுக்காரர், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு என் வீட்டுக்காரர், நான் இதை என்ன பண்ணுறதுனே தெரியல, என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேது,
என் பிள்ளைங்களை ஆசாசியாக நான் படிக்க வைக்கிறேன், படிப்பும் படிக்க மாட்டேறான், கவனமும் இருக்க மாட்டுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார்னு இப்படி பல பேர் புலம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன் என்பது வரக்கூடிய டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவு 8:13 மணி அளவில், அதாவது கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அது எந்த ஸ்தானம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ராகு பகவான் இப்போது 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். 11ஆம் வீடு என்பது ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானம் சொல்லுவாங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுக்கு முன்னாடி நிறைய விரயமாயிருக்கும், உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், நீங்கள் எவ்வளோ தான் கடினமாக உழைச்சிருந்தாலும் அதுக்கேற்ற பலன் கிடச்சிருக்காது, அதற்கேற்ற தொழில் வருமானம் கிடச்சிருக்காது. ஒரு அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், ஒரு தனியார் உத்தியோகமாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, ஆனால் பலனை வேறு ஒருவர் அனுபவிச்சுட்டு போயிடுவார். நீங்கள் மாங்குன்னு வேலை பார்ப்பீங்க, பக்கத்துள்ளவர் அசால்ட்டாக ஒரு வேலையும் பார்க்க மாட்டார், அவர் பேர் வாங்கிட்டு போயிடுவார். பற்றியா அந்த பக்கத்தில் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறேன், ஆனால் அந்த வேலை நாம் பார்த்து கொடுத்ததா இருக்கும், அந்த பேர் கிடச்சிருக்காரு. பேரும் புகழும் எல்லாம் பறிபோய் நடுத்தெருவில் நின்று இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த 11ஆம் ஸ்தானத்திலே வரக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய சுய ஜாதகங்களில் நல்லபடியான ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா, சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்களாக இருக்கட்டும், நான் வெளியூரில் போய் தங்கலான்னு இருக்கிறேன் சார், வெளியூரில் போய் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன், ஒரு இதெல்லாம் செய்யலாமா, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தாராளமாக செய்யுங்க. நான் வயலில் அறுவடை பண்ணணுன்னா அதில் லாபம் கிடைக்குமா, தாராளமாக கிடைக்கும். நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சார், அது வருமானமே போகல, அந்த வருமானத்தில் லாபம் கிடைக்குமா, தாராளமாக கிடைக்கும். நான் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணேன் சார், அந்த பணம் கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, லாபம் கிடைக்கும், அந்த பணம் வரும், அதன் மூலம் நீங்கள் லாபம் பெறுவீர்கள். நீங்கள் முதல்ல கடன் வாங்கிறத நிறுத்தணும். நீங்கள் கடன் வாங்கி வாங்கி ஒரு கடனை அடைக்கிறதுக்கு மறு கடன் வாங்கிறது, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கிறதுன்னு எந்திரிக்கவே முடியாத அளவில் இப்போ நீங்கள் இருக்கிறது எத்தனை பேர் தெரியுமா அந்த மீனராசிக்காரன் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அதே போல் கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். இப்போ வந்திருக்கக்கூடிய இடம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வரும்பொழுது இந்த கேது பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுடைய ஆன்மீக எண்ணங்களை அதிகப்படுத்துவார். அந்த ஆன்மீக எண்ண ஓட்டத்தை நிறையா கொடுப்பார். ஏன் சொல்லுங்கள், ஏற்கனவே தான் நிறைய அடி வாங்கிட்டீங்களா, இது என்னடா இது, நான் ஒரு பேசாமல் சன்னியாசியாக போயிடலாமே, குடும்பம் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் பேசாமல் எங்கேயாவது ஓடி போயிடலான்னு ஏற்கனவே நினச்சவங்க தானே நீங்கள். கேது பகவான் என்பவர் கொடுப்பார் தான், இல்லைன்னு சொல்லலாம். அவருக்கு பேர் என்ன, மோட்சக்காரகன், ஞானக்காரகன் சொல்லுவாங்க இல்லையா. அவர் எங்கே போகிறாரு, கடகராசிலே போகிறார். கடகராசி யார் வீடு, சந்திரன் வீடு. அங்கே சந்திரன் வீட்டிலேயே கேது பகவான் வரும்பொழுது ஏற்கனவே குழப்பமாக தானே இருக்கீங்க, ஒரு மனசே ஒரு நிலை இல்லாமல் அல்லாடுது. இதில் சந்திரனுடன் சேரும் பொழுது, சந்திரனும் கேதுவும் சேர்க்கும்போது சுத்தம். ஏற்கனவே சந்திரன் என்பவர் மனோகாரகன், இவர் அதுக்கு மேலே அங்கே போய் இருந்தால் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு திணறுவீங்க. உங்களுடைய குழந்தைகளை கவனமாக வச்சுக்கணும், அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை இப்பயே பிளான் பண்ணி அவர்களை சரியான வழியில் கொண்டுட்டு போங்க. பொருளாதார ரீதியில் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. பொருளாதார ரீதியில் நீங்கள் யாருக்கும் நான் பணம் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு அந்த பணம் நம்பிக்கையானவர், எனக்கு நான் கொடுத்த பணம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேச்சை மட்டும் தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. யாரையுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் நம்பி தான் நிறைய ஏமாந்துட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, அதோடு நிறுத்திக்கிட்டு அழகாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா கொஞ்சம் சின்ன முதலீடாக போட்டு முதல்ல தொடங்கி அடுத்தது நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதன்படி இருங்க. 31 வயசுக்கு மேலே போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு எத்தனையோ பேர் எனக்கெல்லாம் ஃபோன் கால் பண்ணுவாங்க ஜோதிடம் பார்க்குறதுக்கு. நிறைய இது போல் விஷயங்கள் தான் வரும். இல்லாத சொத்து சுகம் இல்லை, ஆனால் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக மாட்டுது, நான் என்ன பண்ணட்டும், என்ன ராசிங்க அப்படின்னு கேட்டோம்னா மீனராசி. இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னது போல் காளஹஸ்தி கண்டிப்பாக போகணும்.
அதே போல் திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம் உங்களுடைய விருப்பப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் காளகஸ்தி தான் போகணும். அதுக்கு முன்னால் உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது முன்னோர்களுடைய சாபமாக கூட இருக்கலாம். இந்த சாபம் நீங்குவதற்கு தயவு செஞ்சு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் செய்யுங்க. தர்ப்பணம்தான் உங்களை காப்பாற்றும். தர்ப்பணம்தான் உங்கள் வாரிசை காப்பாற்றும். இந்த ஜீவ சமாதி இருக்குங்க இல்லையா, ஒரு கோவில்லாம் இருக்கும் உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கேயாவது பாருங்கள். அந்த ஜீவ சமாதியில் பௌர்ணமி தோறும் இரவு தங்குவதற்கு பாருங்கள். குடும்பத்தோட ஒவ்வொரு ஜீவ சமாதி வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். சரிங்களா? இப்போ ராமன் வனவாச கதை போல தான் 14 வருஷமாக நீங்கள் படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கீங்க. இது இன்னும் கொஞ்ச காலம் முடிய போகுது. இப்போ பெருமூச்சு விட்டு அப்பாடா விட்டாண்டா சாமி அப்படின்னு நீங்கள் கையெடுத்து கும்பிடக்கூடிய காலம் வரும். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாம் பொது பலன்தான். முதல்ல இதை ஒன்று மனசில் புரிஞ்சுக்கணும். பொது பலன்தான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜோதிடர்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னா பொய் கிடையாது, பொது பலன் தான். இந்த கிரகம் இந்த இடத்துல இருக்க அங்கேருந்து சில அதோடைய வேலைகளை காட்டும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பிறந்தப்ப உங்கள் தலையெழுத்தின்படி எழுதப்பட்ட ஜாதகம் தான் இங்கே பேசும். அதுதான் நிறைய பேசும். இது 20% தான் பேசும். அதனால் பயப்பட வேண்டாம். இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ நான் சொன்னதை எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், எந்த பயிற்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.